பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாரும் இந்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட நம்ம ஏசப்பா உயிர் திறந்த தினம் அன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த நாள் அன்னைக்கு ஏசப்பா நமக்கு என்ன வசனம் தராங்கன்னு பார்க்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கு கண்டாள். இதே வசனத்தை நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். John chapter 20, verse 1. Early on the first day of the week, while it was still dark, Mary Magdalene went to the tomb and saw that the stone had been removed from the entrance. இப்ப வந்துட்டு இந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஒரு நார்மல் பர்சனோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, he can achieve anything. he can overcome anything. அவன் வந்துட்டு எந்த இப்ப கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு லைக் யூ கேன்ட் ஈவன் இமேஜின். இதெல்லாம் ஒரு ஹியூமன் பீயிங் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க ஹியூமன்ஸ்னால. we cannot tell that இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷமும் நாங்க கடக்க டெக்னாலஜிஸ் ஆர் இம்ப்ரூவிங். பண்ண முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் மேக்கிங் இட். இப்போ லைக் டெக்னாலஜி வளர வளர ஸ்பேஸுக்குலாம் வந்துட்டு அந்த காலத்துலலாம் வந்துட்டு லைக் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே நடந்து தான் போகணும். அந்த மாதிரி லைக் வெஹிக்கல்ஸ் கூட அந்த வெஹிக்கல்ஸோட ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போகிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஸோ ஹியூமன்ஸ்னால வந்து ஹி கேன் டூ எனிதிங். பட் ஒன்லி டில் ஹி இஸ் அலைவ். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனால எதுவும் சாதிக்க முடியாது. அவன் செத்ததுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு அவன் ஆவியா வந்து ஏதோ சாதிச்சவங்கெல்லாம் சரித்திரமே கிடையாது. நார்மல் பர்சன் ஒரு எனி ஹியூமன் கேன் டூ எனி திங் அண்ட் ஓவர் கம் எனி திங் எக்ஸப்ட் டெத். ஒரு சாவு ஒரு ஹியூமன் வந்து அவர் என்ன வேணா சம்பாதிக்கலாம். எவ்வளோ ஒரு சொத்து வேணா சேர்த்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அவர் எவ்வளோ பெரிய ஹை போஸ்டிங்ல இருக்கலாம். இல்லை அவங்க இருந்து எவ்வளோ பெரிய சாதனை வேணா படிச்சிருக்கலாம். பட் ஒன்ஸ் இஸ் டெட் இஸ் டெட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் ஏஞ்சி வந்து திரும்ப இந்த சாதனை அவன் படைக்க முடியாது. இல்ல அங்க கல்லறையில இருக்கும்போதே நான் இந்த சாதனை படைச்சிருக்கேன் அந்த மாதிரி எதுவுமே அவனால பண்ண முடியாது. பட் ஜீசஸ் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து நம்ம வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஸோ இந்த டோம் வந்துட்டு வி கேன் கன்சிடர் இட் அஸ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் உள்ள இருக்க ஏசப்பா வந்துட்டு வி கேன் கன்சிடர் இட் அஸ் ஹோலி ஸ்பிரிட். ஸோ வித் ஜீசஸ் நம்ம வந்துட்டு ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா வி கேனாட் டூ எனிதிங். இப்போ செத்தவனா செத்தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனால எதுவும் பண்ண முடியாது. பட் வித் ஜீசஸ் ஈவன் த டெத் கேன் ரைஸ். அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டாரு. ஒரு ஹியூமனால வந்துட்டு ஒரு ஓவர் கம் பண்ண முடியாத விஷயத்தை ஏசப்பா வந்து ஓவர் கம் பண்ணி காட்டினார். எந்த ஹியூமனாலையும் வந்துட்டு அவன் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட என்ஸ் வந்து எதையும் பண்ண முடியாது. பட் ஜீசஸ் வாஸ் டெட். அவர் வந்து கொலை பண்ணாங்க. அவர் வந்து இறந்தார். அவர் வந்து 3 நாள் கல்லறையில வச்சாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான் இயேசுவை முடிஞ்சிச்சு. அவர் வந்து உயிரோட இருக்க டைம் எவ்வளவு மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க. பட் ஹி ஓவர்கம் டெத். யாராலையும் பண்ண முடியாத விஷயத்த இயேசு வந்து பண்ணாரு. யாராலையும் வந்துட்டு அவங்களால டெத்தை ஓவர் கம் பண்ணி வர முடியாது. அவங்க கல்லறையில போயிட்டு 3 நாளுக்கு அப்புறம் கல்லறையை திறந்துட்டு யாராலையும் வர முடியாது. பட் ஜீசஸ் ஹஸ் ஓவர் கம் டெத். அவர் வந்துட்டு ஒரு ஹியூமனால பண்ண முடியாத விஷயத்த வந்து இயேசுவா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ ஒரு ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். லெட் தட் டோன்ட் பி ஆர் ப்ராப்ளம்ஸ். நம்ம வந்துட்டு நம்ம உள்ள அடப்பட்டிருக்கோம். நம்ம முன்னாடி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸா இருக்கலாம். பட் வித் ஜீசஸ் வி கேன் ஓவர் கம் எனிதிங். அந்த ஏசப்பா வந்துட்டு யாராலையும் ஓவர் கம் பண்ண முடியாத விஷயத்த வந்து அவர் ஓவர் கம் பண்ணி அவர் ஜெயிச்சு வந்தார். ஒரு ஹியூமனால எதை வேணாலும் ஜெயிக்கலாம். கப்பை ஜெயிக்கலாம், மெடல் ஜெயிக்கலாம். பட் ஹி கேனாட் ஓவர் கம் டெத். ஹி கேனாட் take over victory over death. பட் ஜீசஸ் took victory. அவர் வந்து மரணத்தை வந்து ஜெயிச்சு அவர் உயிரோட வந்தார். ஸோ இன் ஆர் லைஃப் வாட் எவர் மேபி த ப்ராப்ளம்ஸ் என்ன வேணா இருக்கலாம். பட் வித் ஜீசஸ் வி கேன் ஓவர் கம் இட் அண்ட் வி கேன் டேக் விக்ட்ரி. அது எவ்வளோ பெரிய விஷயமா வேணா இருக்கலாம். அது பண்ணவே முடியாதுன்னு ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பட் ஜீசஸ் கேன் டூ இட். வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் யூ கேன் டூ இட். அவர் வந்து மறிச்சாரு. அதெல்லாம் 3ஆம் நாள் அவர் உயிரோட இருந்தார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் let the don't be our problems. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னா we can overcome it. இப்போ நான் ப்ரேயர் பண்றேன். ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி. ஏசப்பா ஏசப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்காக நீங்க சிலுவையில நீங்க அடிக்கப்பட்டீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக உங்க ரத்தத்துல நீங்க சிந்தினீங்க ஏசப்பா. ஆனா திருப்பும் 3ஆம் நாள் எங்களுக்காக உயிரோட ஏஞ்சி வந்தீங்க ஏசப்பா. we are worshiping the living God. நாங்க வந்து உயிரோட இருக்க நாங்க ஏதோ செத்து போன கடவுளையோ இல்ல ஜஸ்ட் ஒரு கல்லையோ நாங்க வந்து பண்ணல.
உயிரோட இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனால நாங்க வொர்ஷிப் பண்றோம் ஏசப்பா. ஏசப்பா, we are believing that ஏசப்பா, thank you for rising again ஏசப்பா. ஏசப்பா, உங்களை உயிர்ப்பிச்ச அதே ஒரு நம்ம எங்களையும் உயிர்ப்பிக்கிட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்க எங்க கூட இருந்து பொருட்படுத்தி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.